உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி மத்திய அரசின் மும்மொழி கொள்கை திணிப்பை கண்டித்தும் மற்றும் சமூக நீதி வேண்டியும் தமிழர் நீதி கட்சி மற்றும் உயர் உழவர் சங்கத்தினுடைய நிறுவன தலைவர் சுபா இளவரசன் அவர்கள் தலைமையில் ராஜ்பாண்டியன் மற்றும் அழகுராஜ் அதாவது நெல்லை மாவட்ட செயலாளர் அவர்கள் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதற்கு அனுமதி அளிக்காததை ஒட்டி காவல்துறை அதிகாரிகள் கைது செய்யப்பட்டு மகாலில் அடைக்கப்பட்டுள்ளனர். கரெக்டா பட் பண்ணக்கூடாதுன்னா அதுல காரணம் இருந்திருக்கு. நம்ம பண்ணக்கூடாதுன்னு ஆல்ரெடி ஒரு நோட்டீஸ் சர்வ் பண்ணிருக்கு. அதுல என்ன காரணங்கிறது தெளிவுபடுத்தி தமிழகம் முழுவதும் நாங்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். இப்போ அதனுடைய தொடர்ச்சி தான் இப்போ திருநெல்வேலி நாங்கள் பண்ணக்கூடாது ஆல்ரெடி ஒரு மணி நேரம் நாங்கள் எல்லாம் பண்ண ஒரு அரை மணி நேரம் கூட எல்லாம் நோட்டீஸ் சர்வ் பண்ணியாச்சு சார். உங்களுக்கு ஆல்ரெடி நோட்டீஸ் கருத்தை பதிவு செய்யற மாட்டேன். கருத்து உரிமை இல்ல உங்களுக்கு ஒரு அரை மணி நேரம் ஓரமா வண்டியை எழுதி ஒரு அரை மணி நேரம் பண்ண கூடாது. உங்களுக்கு சர்வ் பண்ணிருக்கல முன்னால என்ன பண்ண வேண்டிய நீங்க அனுமதி அளிக்கிற இடத்துல அனுமதி அளிக்கல உங்களுக்கு கையெழுத்து போட்டு வாங்கிட்டு போயிருக்காங்க. ஏற்கனவே அனுமதி கொடுக்கல, நோட்டீஸ் சர்வ் பண்ணிருக்க, நீங்க கையெழுத்து போட்டு வாங்கிட்டீங்க. அனுமதி மறுத்து அரெஸ்ட் பண்ணுங்க. கண்டிக்கின்றோம் 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 மத்திய அரசின் மும்மொழி கொள்கையை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். திரும்ப பேரு மும்மொழி கொள்கையை திரும்ப பேரு. இந்த திரிப்பை கண்டிக்கின்றோம் 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 திரிப்பை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் இந்த திரிப்பை கண்டிக்கின்றோம். மத்திய அரசின் மும்மொழி கொள்கையை கண்டிக்கின்றோம் அமல்படுத்து மறுமொழி கொள்கையை அமல்படுத்து யூடியூப் சேனல் எச்சரிக்கை
சார்ட்ட கேட்டுதான். இந்தி மொழியை விட மாட்டோம், இந்தி மொழியை விட மாட்டோம், தமிழ்நாட்டிற்குள் விட மாட்டோம். நீங்க இருக்கிற எப்படிமா கூட வந்தவங்க தம்பி